Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चन இருக்கு அப்படினு பாப்போம். So first question, which island was hit by earthquake in Japan அப்படினு கேட்டிருக்காங்க. ஜப்பானில் நிலநடுக்கம் எந்த தீவை உலுக்கியது அப்படினு கேட்டிருக்காங்க. நேத்து நிலநடுக்கம் வந்திருக்கும், சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருப்பாங்க. So எந்த தீவில் அந்த நிலநடுக்கம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இஷிகாவா ஐலாண்ட்ல தான் அந்த ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும். 50க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் வந்திருக்கதா சொல்றாங்க ஜப்பானோட அந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். So பெரிய மேக்னிடியூட்ல 7.6 மேக்னிடியூட்ல ஒரு earthquake வந்திருக்கு. அது இல்லாம கடலுக்கு அடியிலும் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டனால சுனாமி எச்சரிக்கையும் ஜப்பானை ஒட்டி இருக்கக்கூடிய ரஷ்யா, சவுத் கொரியா போன்ற நாடுகளுக்கு வந்து சுனாமி எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த ஒரு ஆபத்தை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் அந்த டே எண்ட் ஆகிறதுக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஷிகாவா ஐலாண்ட்ல தான் நமக்கு அந்த earthquake அப்படிங்கிறது நடந்திருக்கு. 7.6 அப்படிங்கிறது தான் ரிஜிஸ்டர்டு மேக்னிடியூடா இருக்கு அக்கார்டிங் டு ஜப்பான் சோர்சஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Who among the following received சங்கீத கலாநிதி அவார்ட் recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் சங்கீத கலாநிதி விருதை சமீபத்தில் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விருதை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாம்பே ஜெயஸ்ரீ அப்படிங்கிற இவங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The spiritual tourist town of Ayodhya is located on the banks of which river அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்மீக சுற்றுலா நகரமாகும் அயோத்தி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நதிக்கரை அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. சராயு நதிக்கரை பக்கத்துல தான் இந்த அயோத்தியாங்கிற அந்த ஒரு டவுன் இருக்கு. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அயோத்தியாவை நோக்கி வந்துட்டே இருக்கு. மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கறத இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அயோத்தியா தாம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனை மறுபடியும் ரீஇனாகிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய ரிஃபார்மேஷன் ரீடெவலப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அயோத்தியா டவுன்ஷிப்பே வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அயோத்தியாவில் ஒரு ராம் டெம்பிள் அப்படிங்கிறது வரப்போகுது. அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸுமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீஜியனோட எக்கானமியும் பூஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் டவுன் ஆஃப் அயோத்தியா அப்படிங்கிறது நமக்கு சராயு ரிவர் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? So next question, XPOSAT is PSLV's which mission அப்படின்னு கேட்டிருக்காங்க. XPOSAT என்பது PSLV இன் எத்தனாவது மிஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PSLVயோட எத்தனாவது மிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 60வது மிஷனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு ராக்கெட் நேம் வந்து PSLV C58 இருக்கும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் PSLVயோட ஒரு 2 மிஷன் வந்து இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால டோட்டல் கவுண்ட்ல நம்ம பார்த்தோம்னா PSLV டோட்டல் 60th மிஷனா வந்து இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ ராக்கெட் நேம் PSLV C58 இருந்தாலும் இது PSLVயோட 60வது மிஷனா இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ லாஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல் இஸ் ஓபன்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மதுரால இருக்கக்கூடிய விருந்தாவன் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் திறந்திருப்பாங்க. அது உத்தரப்பிரதேசல இருக்கு நமக்கு. சரிங்களா? சோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரா அப்படிங்கிறது தான். சோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 क्वेश्चनல மீட் பண்ணலாம். Thank you.